ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே இந்த மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை நாளிலே தேவ சமூகத்திலே இந்த நேரத்திலும் தேவ கரத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிதான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்திலே 8 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்தவர். இந்த 8வது மாதத்திலும் இந்த 2வது வெள்ளிக்கிழமை நாளை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து நிற்கவும், தேவனுடைய அன்பை, தேவ கிருபை இரக்கத்தை நினைத்து நாம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த விசேஷித்த ஜெப வேலையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபை இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தரே உம்மை துதிக்கிறோம். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான நல்ல நாளுக்காய், இந்த விசேஷித்த வேலைக்காய், நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை இரக்கத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை செய், எண்ணற்ற கிருபைகளை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும், ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்திலும், அனுதின தேவைகளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து எல்லா காரியத்திலும் நீர் எங்களுக்கு முன் சென்று எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் உங்களுடைய கிருபை தயவு எங்களை தாங்கினது, எங்களை வழிநடத்தினது, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீர். எங்களுக்கு ஆண்டவரே நீர் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய இரக்கத்தையும் காட்டி நாங்கள் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த மகிமைப்படும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாக தேவ தயவை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் உண்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த எங்களுக்கு இரக்கம் பாராட்டனுக்காய் நன்றி செய். இந்த விசேஷித்த நாளை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடு. நாங்கள் ஆண்டவரே தேசத்திற்காய், ஜனங்களுக்காய், சபைகளுக்காய், ஊழியங்களுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாச பிள்ளைகளுக்காய், தேவைகளுக்காக, வியாதி படுக்கையிலும் பலவீனத்திலும் பின்வாங்கி போன ஆத்மாக்களுக்காக, தேவனை குறித்து அறியாத ஜனங்களுக்கு, தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல், ஆண்டவரே பொல்லாத மனுஷர்கள், ஆண்டவரே தேவனை உண்மை அறிந்தும் அறிக்கையிடாமலும் கடின இருதயம் உள்ளவர்கள், இப்படி ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க, ஆளுகிற அதிகாரிகளுக்காய், முதலமைச்சர், பிரதமர்கள், ஜனாதிபதி, இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு அரசு அதிகாரிகள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்டில் இருக்கிறவர்களுக்காய், தேசத்தின் ஜனங்களுக்காய், தேசத்தின் நன்மைகளுக்கு, நாளிலும் வியாதி படுக்கிலும் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், போராட்டங்கள், வறுமைகள் இந்த நாட்களிலே காணப்படுகிற எல்லா அசுத்தம் அருவறுப்புகளில் இருக்கு. ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே ஒரு நோக்கத்திற்காய் மனிதனை படைத்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உடைய கிருபை அறிந்துள்ள உடைய இரக்கத்தை உம்மை தொழுது கொள்ள நீர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை மறந்தவர்களா ஆண்டவரே உம்மை குறித்து எந்த கவலை இல்லாதபடி ஜீவித்துக் கொண்டிருப்பதற்காக ஜெபிக்க தேவன் இந்த வேலையை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய இரக்கம் தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும். ஜெபத்திலும் ஆண்டவரே ஆராதனை நேரத்திலும் பாடல்களிலே நம்முடைய சமூகம் எங்களோடு கூட உண்மையே கனப்படுத்தும் தேவ தயவு தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவநாம மகிமைப்படும்படியாக இந்த நேரத்திலே ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஜெப வேலைக்காக கடந்து செல்லலாம். உன்னத பாடல்களிலே 300வது பாடல், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்கிற பாடல். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி, யார் கைவிட்டால் நன்றி ஐயா, நன்றி நன்றி உமக்குத்தானே,
இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குத்தானே, இடைவிடா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவன் நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி உமக்குத்தானே, இணையில் தேவன் உமக்குத்தான், தேவன் உமக்குத்தானே. நீரில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. தேவனே நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. இடவே நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தான். நன்றி நன்றி உமக்குத்தானே, உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமே. தேவன் நம்மை காண்கிறவராய், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கு. அவர் நம்மை தேடி வந்தார் தேவனா, நம்மை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். அவர் நீதியின் தேவனாய், வெற்றி சிறந்தவருமாக இருக்கிறார். ஒரு அநாதி தேவனும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டிருக்கிறார் ராஜாதி ராஜனுமாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நிம்மதியும், இந்த பூமியிலே நாம் அவருக்கென்று சாட்சியா இருக்க அவர் நம்மை நிரந்தரமாக ஆசீர்வதிக்கிறவராய், நன்மைகளை கொடுக்கிறவராய், அப்படிப்பட்ட தேவனை இன்னும் ஒரு பாடல் மூலமாக பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
பாட்டு புத்தகத்திலே 533 தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாள் ஓடி வருவாய் தினமும் நீ மனம் என்கிற ஒரு பழைய பாடல் இது. தேவன் நம்மை பாவியான நம்மை மீட்கவும் அவருடைய உயிரையே கொடுத்தவர், நம் மேல் கருணை பாராட்டினார். துன்பத்திலும் இன்பத்திலும் நமக்கு நல்ல துணையாக இருப்பவர், அவருடைய அன்பை நம்மை அவருடைய பிள்ளையாய் நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்கிறார். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த நாமத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது அது நமக்கு இந்த பூமியில் மிகப்பெரிய சமாதானத்தையும் கிருபை இரக்கத்தையும் கொடுக்கிறதாக. அந்த தேவனை நாம் பாடல் மூலமாக பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம். தேடிய தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசம் கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்த கண்டுண நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தாவி உயிரை தான் ஈந்தவரம் பின்னும் நேனியம் கரு நிலைவரமும் நிதம் துதி என் மனமே. தேனின் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்னும் கர்த்தரின் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நான் ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனிபோ மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்னும் கர்த்தரின் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல
உன்னை வரம் நேசரிடம் நீ மண்பதம் உன்னை காப்ப ஆசை கொள் நீ மனமே தேனினிமை இயேசுவின் திவ்யமனமே பூலோகத்தாரும் மேல புகழ்ந்து போற்றும் நமும் அதை பூண்டு கொண்டார் பொன்னகர் வாழ்வார் பூவாய் நீ மனமே தேனினிமை இயேசுவின் திவ்யமனமே. ஆமென். தேவன் இந்த பூமி மாயையான பூமி, இது அழிந்து போகிற பூமி, இது இந்த அழிந்து போகிற பூமியில நாம் துன்பத்திலும் தொல்லையிலும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக அவரை நேசரிடத்திலே கொண்டு வரும் பொழுது அவர் நம்ம ஒவ்வொருவரையும் அன்பாய் அணைத்து கொண்டு நம்மை காக்கிற தேவன். இந்த உலகத்தை நாம் மாய உலகத்தை நோக்கி பாராதவர், தேவனை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது, நாம் தினமும் அவரை நாம் கூப்பிடுகிற பொழுது, அவரை நாடி நாம் ஓடும் பொழுது மட்டுமே நமக்கு தேவ கிருபை, தேவ தயவு நமக்கு கிடைக்கும். நம்முடைய எல்லா பாவத்தை, சாபத்தை அறுத்து போட்டு அதை தன்னுடைய இரத்தத்திலே கழுவி மீட்டவரை நாம் அவரிடத்திலே கிருபையும் இரக்கத்தை உண்டு என்று உணர்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் இந்த நேரத்திலே தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறோம். நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். விசுவாசிகளுக்காகவும் விசுவாச குடும்பத்திற்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஊழியர்கள் ஐக்கியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கர்த்தாவே. நீ கர்த்தாவே எத்தனை பேருக்கு கர்த்தாவே ஆண்டவரே உன்னை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களும் கர்த்தாவே ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்று அறிவுரை கர்த்தாவே. விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல ஞானத்தையும் புத்தி சொல்லித்தர வேண்டும் நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே அந்த வார்த்தையில் அதிசயம் உண்டு அற்புதம் உண்டு என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்று அவர்களும் உணர வேண்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் காலத்தில் போகாதபடி கர்த்தாவே நித்திய ஜீவனை அடையபடி கர்த்தருக்கு அவர் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்தால் கூட ஒரு விஷயம் மன்னே கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே அவர்களும் கர்த்தாவே அவர்களுடைய உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே தன் தவறு செய்யாதபடி கர்த்தாவே இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று அவர்களும் அறிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தத்துடனும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்மை தேடுகிற அந்த உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேடுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னதே கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே தேடுகிற அந்த உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் அன்பிலும் வேத வாசத்திலும் ஜபத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் அவர்கள் உங்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரே உங்களை தேடுகிற உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உலகம் ஒரு நாள் அழிந்து போனாலும் கர்த்தாவே உடைய வார்த்தையில் அதிசயம் அற்புதம் நித்திய ஜீவனை நீர் ஒருவர் மாத்திரம் தர முடியும் ஆண்டவரே. அது ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தாவே. விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது கர்த்தாவே. ஒவ்வொருவரும் விசுவாசத்திலும் கர்த்தாவே நம்பிக்கையில உறுதியா இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே வழியும் சக்தியும் ஜீவனமா இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திக்கிறோம் கர்த்தாவே. அந்த மாயை உலகை நோக்கி பார்க்காதபடி கர்த்தாவே ஆண்டவரே
உண்மையை நோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு இடங்களும் கத்தாவே ஆண்டவரே பிரச்சனைகளினாலும் கத்தாவே, வியாதிகளினாலும் கத்தாவே, பஞ்சம் பசி பட்டியலினாலும் கத்தாவே, எத்தனையோ இடங்களில் கத்தாவே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. ஆகவே அவர்களுக்கும் கத்தாவே உடைய கிருபை, உடைய சந்தோஷம், உடைய நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவருக்கு வேண்டிய தேவையை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏன் நமக்கு இத்தனை பேர் இத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு ஜனங்களும் உணர வேண்டும். விசாசானவன் எவனை விடுக்கலாமா என்று வகை தேடி ஒவ்வொரு இதயத்திலும் கத்தாவே சுற்றி கொண்டிருக்கிறார் கத்தாவே. அவனுக்கு இடத்தை கொடுக்காதபடி கத்தாவே நீர் ஒருவர் மாத்திரமே வாசம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சோதிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவைகளும் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே ஒவ்வொரு தேவைக்காக உண்மை நாடு கொள்ளாமல் கத்தாவே அனுதினமும் கத்தாவே ஜெபித்து கத்தாவே ஒவ்வொருவரும் கத்தாவே அனுதினமும் ஜெபித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம் கத்தாவே. தேவைகள் என்னன்னு இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஒவ்வொரு வியாதிகளை எடுத்து போட வேண்டுமா பஞ்சம் பசுவை பட்டினியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமா நாங்கள் விசுவாச பிள்ளையை நிம்மதியோடு ஆராதிக்க வேண்டுமா நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஊழியக்காரர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது கத்தாவே. விடுதலை கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தின் கிருபையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் நடக்க வேண்டுமா சமூகத்துக்கு ஒப்புவிக்கிறோம். துதியான செலுத்துகிறோம். ஆண்டவர் வெற்றிடம் வேண்டுமா கத்தாவே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். ஆண்டவரே, தேசத்திற்காய் ஜனங்களுக்காக ஜெபிக்க, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்க, ஒவ்வொரு ஆண்டவரே ஜெபத்தையும் நீர் கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு கிடைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவ இரக்கம் கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே விசேஷமாக நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த நாட்களிலே தேசத்திலே நடந்து வருகிற மிகப்பெரிய அரசியல் குழப்பங்கள், மத ரீதியாய், ஜாதி ரீதியாய், இன ரீதியாக ஜனங்கள் பிரிக்கப்படுவது, அது மட்டுமல்ல இன்றைக்கு அநேக இடங்களிலே கொலை, கொள்ளை, அக்கிரமங்கள், மோசடிகள், திருட்டுக்கள், இன்னும் சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை, கொலைகாரர்கள் பெருகி வருகிற இந்த நாட்களில் அக்கிரமக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், மோசம் போக்குறவர்கள், ஜனங்களை தந்திரமாக செய்து அவர்களை மதிமயக்கிற மதிகேடர்கள் நிறைந்த இந்த பூமியிலே தேவன் ஒரு விஷயம் கூட இப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவர்கள் மனந்திரும். அவர்களுடைய ஆத்மா அது எவ்வளவு அருமையானது. இந்த ஆத்மா தேவனிடத்தில் ஒரு நாள் திரும்புகிற பொழுது தேவன் அவர்களிடத்திலே கணக்கு கேட்பார். அவன் செய்த எல்லா காரியங்களும் அது ஒவ்வொன்றாக தேவன் கணக்கு கேட்பார் என்ற பயமில்லாதபடி அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னை படைத்த தேவனை மறந்து சுய வாழ்வு வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுடைய குறித்து கவலைப்படாதபடி அவன் தன்னையே அழித்து கொண்டிருக்கிறான். இந்த ஆத்மாக்களுக்காக நாம் இந்த வேளையிலே ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அநியாயங்கள், துரோகங்கள், ஆண்டவரே, கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் ஜனங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி பதவிகளிலும் ஆண்டவரே ஜனங்களை ஏமாற்றி தந்திரமாய் பணங்களை பறிப்பது, திருடுவதிலும், கொள்ளையடிப்பதிலும், ஆண்டவரே கடத்தி கொண்டு கொலை செய்வதிலும், கற்பழிப்பதிலும், ஆண்டவரே இன்னும் மற்றவர்களுடைய பணத்தை, மற்றவர்களுடைய பொருளை திருடுவதிலும்
மற்றவர்களிடத்தில் தந்திரமாக பேசி அவர்களை ஏமாற்றுகிறவர்கள், ஏமாற்றுக்காரர்கள். அதுபோல ஆண்டவரே இந்த பூமியை கெடுத்து கொண்டிருக்கிற அக்கிரமங்கள், அருவருப்புகள், பாவங்கள், நீர் எதையெல்லாம் விட்டு விட்டு விலக வேண்டும் என்று சொன்ன அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற இருதயம் உடையவர், துணிகரம் உள்ளவர், பாவம் நிறைந்தவர், வேசி கள்ளர்கள், வேசித்தனம் செய்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர், குடிப்பழக்கங்களிலும் போதை பழக்கங்களிலும் தங்களை கெடுத்து அழித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உடைய கிருபை ஒரு விஷயம் கூட கிடைக்கட்டும். அவர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. தனி ஆளாக, கூட்டமாக, 2 பேர் 3 பேராக இப்படியாக தவறுகளை செய்து கொண்டு பொழுதை போக்கி கொண்டு தங்களை குறித்தோ தங்கள் குடும்பத்தை குறித்தோ எந்த அக்கறை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்களுக்காக, அப்படிப்பட்ட நபர்களுக்காக, அப்படிப்பட்ட கூட்டத்திற்காக, அப்படிப்பட்ட வஞ்சகர்களுக்காக நிறைய உடைய கரத்தில் ஒரு விஷயம் வருகிறோம் அப்பா. அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கூட்டாவி, அப்படிப்பட்ட மோசம் போக்குகிற ஆவி, நயவஞ்சகத்தினால் அழிவின் ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலை கிடைக்கட்டும். இன்னைக்கு சிறைச்சாலையில் எத்தனையோ திருடர்கள், எத்தனையோ கொள்ளைக்காரர்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், என்னை இவன் ஏமாற்றி விட்டான், என்னை இவன் தந்திரமாக இப்படி செய்து விட்டான் என்று அறியாமையிலே செய்து இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்காக அந்த குடும்பம், ஐயோ என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய உறவினர்கள் இப்படி தவறு செய்து அவனுடைய தவறுகளினாலே எங்களுக்கு இந்த இடத்திலே ஜீவிக்க முடியவில்லை, குடும்பத்திலே நிம்மதி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்று சொல்லி என்ன செய்வது என்று புலம்பி கதறி கொண்டிருக்கிற அந்த ஆத்மாக்களுக்காக தகப்பனே ஒரு விஷயம் கூட இரக்கம் பாராட்டவும். நிம்மதி இல்லாமல், பணம் இல்லாமல், பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்க அப்படிப்பட்டவர்களுக்காக அந்த பொல்லாத வழிகளை தொடர்ந்து அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட தங்கள் பாவங்கள், தங்கள் குற்றங்களை, தங்களுடைய அக்கிரமங்களை மீறுதலை அறிக்கையிட கிருபை தான், இரக்கம் பார். தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் வேண்டுதலை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபையை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், தேவ தயவை காட்டப்போருக்காக ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திலே அக்கிரமக்காரர்களுக்காக, அநியாயக்காரர்கள், துரோகிகள், பாவிகளுக்காக ஜெபிக்கும். தேவ இரக்கம் கொடுத்திருக்காய் நன்றி. தேவ கிருபை கொடுத்திருக்காய். ஜபத்தை அவர்களுக்கு முன்னரை கொடுத்திருக்காய். தேவ தயவு தொடர்ந்து கிடைக்கட்டும் அப்பா, தயவு பாராட்டு. ஆமென். நாம் இந்த வேளையில ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். 596வது பாடல். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார் என்கிற பாடல். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிற என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், நீரை மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்,
பூதங்கள் செய்கிற என்றும் நமக்குள் இருக்கிறான். செங்கடலை ரெண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை ரெண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் இருக்கிறார். இந்த நேரத்திலே விசேஷமாக வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக, வியாதியுள்ள ஒவ்வொரு ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், இன்னும் குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பத்திலே காணப்படுகிற தொல்லை போராட்டங்களுக்காக, பண கஷ்டங்களுக்காக, வேலை இல்லாமலும் அல்லது கிடைத்த வேலையிலே வருகிற வருமானங்கள் ஆஸ்பத்திரியிலே செலவு செய்ய போதவில்லையே, அதுபோல இப்படி சரீரத்திலே நோய் ஏற்பட்டு குணமாகவில்லையே, இந்த வியாதி என்னை விட்டு டாக்டர்கள் அது மரணம் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி இப்படி கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை அவரை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவராலே கூட அது ஒன்றுமில்லை என்று அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுவே. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா, கிருபையாய். ஆமென், ஆமென் இயேசுவே. ஆமாண்டவரே, கிருபையாய், கிருபையாயிரும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே. இயேசப்பா, இரக்கம், இரக்கமாக இரும், இரக்கம். இயேசுவே, கிருபையா. ஆமென், ஆமென் ராஜா. இயேசுவே, இரக்கம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் தகப்பனே. ஆமாண்டவரே, ஆமென், ஆமென் தகப்பனே, கிருபையா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, ஆமென் தகப்பனே. இயேசுவே, இரக்கமாக. ஆமென் இயேசுவே.
ஆமென் ஆமென் ராஜா. கிருபை செய்யும் இரக்கமா. ஆமென் இயேசுவே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை செய்யும் கிருபையாயிரும் இரக்கம். ஆமென் இயேசுவே. விடுதலை தாரும் விடுதலை தாரும் அப்பா. ஆமென் ஆமென் இயேசுவே. தயவாயிரும் கிருபையாயிரும். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை கிருபை ராஜா. ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. போதைக்கு அடிமை இல்லாமல் கத்தாவே கத்தாவே இன்னும் கத்தாவே தண்ணி எடுத்தினாலும் கத்தாவே வாழ்வு பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தர வேண்டும். கிருபை கிருபை ஆண்டவரே இரக்கமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே இரக்கம் இரக்கமாயிரும் இரக்கம். விடுதலை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம். இரக்கமாயிரும் இரக்கம். ஆமென் ஆமென் ராஜா. பலப்படுத்தும் பலப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கதாவே வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுப்பேன். ஆண்டவரே நோக்கி கூப்பிடுவர்களுக்கு பலத்தை தருவேன் என்கிறோம். வியாதனையோடு வறுமையோடு பஞ்சத்தோடு பசியோடு பட்னியோடு போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, வயதானவர்களுக்கு இளைஞர்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிறந்த குழந்தைகளுக்கு இப்படி இன்றைக்கு ஆண்டவரே அநேக போராட்டங்கள் அநேக ஆண்டவரே துக்கங்கள் கண்ணீர்கள் கவலைகளோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பலத்தை தருகிற தேவனே, சுகத்தை கட்டளையிடுகிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டிருக்கு. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீர். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னீர். ஒரு விஷயம் கூட இரக்கம் பாரு. ஜனங்களுமே விசுவாசிக்கும் நோக்கிப்பார். வசனத்தை அனுப்பி சுகத்தை தரும். பரிகாரியா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் ஜெயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொன்னாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொன்னாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிற நம் அருகில் இருக்கிறார்.
என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிற இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிற என்னும் நமக்குள் இருக்கிறார். ஆமென். நாம் எழுந்து நின்று இந்த நேரத்தில் வேதத்திலே சில வார்த்தைகளை வாசித்து கர்த்தர் விதமாய் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை பலத்தை கொடுக்கிறார். எப்படியாக அவர்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய பண்ணுகிறார் என்று நாம் வேதத்தின் மூலமாக நாம் வாசித்து வேத வார்த்தைகள் லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 4 அதிகாரம் 17 முதல் 21 வரை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாருங்க, அங்கே கலிலேயா இருக்கிற அங்கே ஜெப ஆலயத்திற்கு அவர் அங்கே செல்லுகிறார். அதற்கு பிறகு 16ஆம் வசனத்திலே தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். ஆமென். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை நசரேயன் என்பார். அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஓய்வு நாள் ஆன பொழுது அவர் பாருங்க, தம்முடைய வழக்கத்தின்படியே அப்படின்னு என்னது, ஒவ்வொரு நாளும் அவர் ஜெப ஆலயத்திற்கென்று ஜெபிக்கிறவராக, அது மட்டுமல்ல ஓய்வு நாள் தவறாமல் அவர் என்ன செய்கிறார், ஜெபாலயத்திலே சென்று வேதத்தை அவரும் வாசிக்கிறார். அந்த வாசிக்கிற பொழுது அவர் எழுந்து நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவேதான் நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது நாம் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த, தேவனை கனப்படுத்த, ஏனென்றால் வானத்தையும் பூமியை படைத்த தேவனே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனமாகிய ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட அந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அவர் எழுந்து நின்று வாசிக்கிறார். அவர் வாசிக்கிற பொழுது ஒரு முக்கியமான அந்த காரியத்தை ஏசாயா 60 புஸ்தகத்திலே எழுதப்பட்ட வார்த்தை இது. பாருங்கள், அந்த வார்த்தை எவ்வளவு நாட்கள் கழிந்து நிறைவேறுகிறதாமா? 700 வருஷங்களுக்கு பிறகு நிறைவேறும்.
இப்படியாக வேதத்தில் அநேக ரகசியங்கள், அநேக மகத்துவமான காரியங்கள், மகிமையான காரியங்களை தேவன் அந்தந்த நாட்களுக்கென்று முன்குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அந்தந்த நாட்களிலே அந்தந்த வேளையிலே அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஆமென். அப்போ இங்கே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவரை அனுப்புகிறார். தேவன் அவரை அனுப்புகிறார். பாருங்க, அதைத்தான் 19 சொல்றாரு, என்னை அனுப்பினார். அப்ப இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நம்மை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்க. தரித்திரம் என்பது ஆவிக்குரிய காரியத்திலே, தேவனை அறியாத காரியத்திலே, தேவனை குறித்து அக்கறை இல்லாத ஜனங்கள் மனம் போன போக்கிலே அங்கே ஆராதனை செய்து கொண்டு தொழுது கொண்டு தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஆவிக்குரிய குருடர்களுக்கு, தரித்திரர்களுக்கு தேவன் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜனங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிறது. ஜனங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிறது. என்ன காரணம் நொறுங்குண்டு கிடக்கிறதற்கு? எதனால நொறுங்குண்டு கிடக்கிறதாமா? அதை நீங்க ஆங்கிலத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே அவர் அதை எப்படி சொல்லுகிறார் என்றால், பாருங்க, அதை நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். The Spirit of the Lord God is upon me, because the Lord has anointed me to preach good tidings unto me. He hath sent me to bind up the broken heart. இருதயம் உடைக்கப்பட்ட ஜனங்கள். எப்படி என்றால், இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிறது, எல்லாம் உடைஞ்சு சுக்குநூறாய் கிடக்கிறது. என்னது? குடும்பத்திலே ஏற்படுகிற பண கஷ்டங்கள், வியாதிகள், பிள்ளைகளுடைய தவறுகள், கணவன் செய்கிற தவறு, மனைவி செய்கிற தவறு, பெற்றோர்கள் செய்கிற தவறு, நம்மை சுற்றி இருக்கிற தேசத்திலே காணப்படுகிற தவறு, நம்மை உறவினர்கள், நண்பர்கள், கூட பழகிறவர்கள், வேலைக்கு செல்கிற இடத்திலே, குடும்பத்தில், இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது அங்க இருதயமானது அது உடைந்து போகிற அளவுக்கு அக்கிரமங்கள், அநியாயங்கள் பெருகி கிடக்கிறது. அது இன்றைக்கு அது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், சிறைப்பட்டவர்களை proclaim liberty to the captivities, proclaim liberty to the captivities. captivities என்னது? சிறைப்பட்டு போனவர்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல நாடு கடத்தப்படுகிறது. இன்னைக்கு அநேக தேசங்களிலே போர்கள் ஏற்பட்டு, பஞ்சம் ஏற்பட்டு, பசி ஏற்பட்டு, அகதிகளாக, உண்ண உணவில்லாமல் அநேக இடங்களுக்கு அங்கே பஞ்சம் பிழைக்க போய் அங்கே அடிமையாக உணவில்லாமல் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போறது, ஒரு நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்திற்கு செல்கிறோம். இப்ப நம்ம இந்தியாவிலேயே பார்க்கல, நம்ம இருக்கிற ஊர்லயே நம்ம பார்க்க முடியும். இந்தியாவுல அதிகம் மைக்ரேஷன் உள்ள பீப்புள் இருக்கிறது நம்ம திருப்பூர். இங்க இருக்கிற 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு கிராமங்கள், நகரங்கள், பட்டணங்கள், தேசங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து, ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க இங்க வேலைக்காக, குடும்பத்தை பிழைப்புக்காக, தொழிலுக்காக. இப்படி அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? நம்ம தேவனை குறித்து சொல்ல வேண்டியது, அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தேவன் மட்டுமே கொடுக்க முடியும். அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குருடர்கள் பார்வை பிரசித்திப்படுத்தும். To open the prison to them that are bound. அங்கே நொறுக்கப்பட்டு குருடனை போல, பார்வை இல்லாதவனை போல. இதுல 2 காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று, மாம்ச பிரகாரமான குருடர்கள்.
மாம்ச பிரகாரமாக உலகத்திலே சிறைப்பட்டு போனவர்கள், மாம்ச பிரகாரமாக தரித்திரம். ஆனால் இதை அப்படியே நீங்க ஆவிக்குரிய காரியத்துல பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய தரித்திரம், தேவனை பற்றி அறியாமல், தேவனை பற்றி தெரியாத ஒரு குருடனாக ஜீவித்துக் கொண்டிருக்க, அங்க பிசாசனுடைய பிடியிலே சிக்குண்டு கிடக்கிற ஜனங்கள், இருதயம் உலக காரியங்களுக்காக, உலகத்துக்காக நொறுக்கப்பட்டு கிடக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாராமா? To proclaim acceptable year of the Lord and the day of the vengeance of our God, to comfort all that mourn. அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கம்ஃபர்ட். தேவன் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை, ஒரு அனுக்கிரகத்தை, ஒரு கிருபையை, ஒரு இரக்கத்தை, ஒரு தயவை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஜனங்கள் எப்படி போய் சிக்கிக் கொள்கிறார்கள், ஜனங்கள் எப்படி போய் அங்கே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தேவன் அவர்கள் இந்த பூமியில பிறக்காததற்கு முன்பாகவே அவர்களை அறிந்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு 2000 வருடம் ஆச்சு. இன்றைக்கும் சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. பாருங்க, to preach deliverance to the captivity and the recovering of sight of blind and set liberty them and the burish, to preach the acceptable year of the Lord. தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அக்செப்டபிள், அவர்கள் தேவன் என்று அறிந்து, தேவனுடைய கிருபைக்காக, தமிழ்ல அது அனுகிரகம்னு போட்டிருக்கு, ஆனா ஆங்கிலத்துல போட்டிருக்கு to preach the acceptable year of the Lord என்று சொல்லப்பட்டு, தேவனை அறிந்து இப்படி பாவத்திலேயும், குருட்டுத்தனத்திலேயும், தரித்திரத்திலேயும், இருதயம் நொறுங்குண்டப்பட்டவர்களாக, சிறைபிடிக்கப்பட்டவர்களாக, கேப்டிவிட்டி ஆனவர்கள், இப்படி நம்ம இருக்கின்ற நம்மை என்ன செய்கிறார்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் நமக்கு அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறது, அந்த அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும், அந்த கிருபை கிடைக்கிறது, அந்த இரக்கம் கிடைக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, அவர் என்ன சொல்றாரு? அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? He began to say unto them, this day is this scripture fulfilled in your ears என்கிறார். This day, இந்த நாள், is this scripture fulfilled, இந்த வாசிக்கப்பட்ட, சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறிற்று, in your ears, உங்களுடைய காதுகள் கேட்க, உங்கள் காதுகள் கேட்க என்ன செய்யப்பட்டதாமா? இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று அவர் சொல்லுகிறார். தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்ப, அது சொன்னதை செய்யும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருந்து அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக, அவர் விடுதலையும், சுகத்தையும், பலத்தையும், பத்திரத்தையும், பாதுகாப்பையும் கொடுக்கும். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறீங்கள் கதாவே, இருதயம் நொறுங்குண்டவர், தரித்திரம் ஆண்டவரே, கதாவே, குருடரும் பார்வையற்றவர், ஆண்டவரே பற்றி அறியாத ஜனங்களாக சிறைப்பட்டு போனோம் இந்த பூமியிலே, ஆண்டவரே இருளிலே ஜீவித்துக் கொண்டு ஆவிக்குரிய குருடர், ஆவிக்குரிய தரித்திரர்களாக இருந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதப்பா, உடைய கிருபை கிடைக்கிறது, உடைய இரக்கம் கிடைக்கிறது. அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்கிற பொழுது, உண்மை அங்கீகரிக்கிற பொழுது, உம்மிடத்துல வருகிற பொழுது, உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது, உடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது, அவர்களுக்கு சுகத்தை, விடுதலையை, தேவ கிருபையை நீ தருகிறீரப்பா. அப்படிப்பட்டவருக்கு நன்றி. தேசத்திலே உடைய வார்த்தை இன்னும் அநேகருக்கு செல்லட்டும், அநேகர் உண்மை அடையாளம், அநேகர் உண்மை அறிந்து கொள்ளட்டும், அநேகர் நீர் யார் என்று தெரிந்து கொள்ளட்டும். உடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி, அது சொன்னதை நிறைவேற்றும் என்று சொல்லி, இந்த வார்த்தை இன்றைய தினம் உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிற்று என்று சொல்லி, அதே போல எங்களுடைய ஜீவியத்திலே, எங்களுடைய நாட்களிலே
இந்த வசனம் அது ஒவ்வொரு நாளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டு, சுகம் உண்டு. குருட்டுத்தனத்திலிருந்து, நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து தேவன் கிருபையாய் விடுதலை கொடுக்கிறீர் என்று சுவாசிக்க இரக்கம். தொடர்ந்து உடைய சத்திய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்க, வார்த்தையை அறிந்து கொள்ள, வார்த்தையின் மூலமாய் வருகிற மகிமையான காரியங்களை புரிந்து கொள்ள தேவ தயவை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க தேவ இரக்கம்பா. மீதியான வேலை முழுவதும் பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமா? எங்கள் ஜெபத்தை, எங்கள் வேண்டுதலை, விண்ணப்பத்தை, இந்த சிறு வசனத்தை வாசித்து தியானிக்க தேவ கிருபை கொடுத்தற்காய் நிறைய மகிமைப்படும். நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.